சொந்தங்களுக்கு வணக்கம். இது வந்து ஒரு அப்டேட்டட் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் காம்போ அவ்வளோ ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 1500 காம்போ 1000 காம்போன்னு சொல்லிட்டு 2 காம்போ போட்டிருக்கோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 1500 காம்போல வந்து 23 பொருளோட சேர்த்து தான் வந்து சாரி வரும். இப்போ 1000 காம்போல வந்து பாத்தீங்கன்னா 17 பொருட்கள், அதுல சாரியோ இல்ல வந்து பொங்கல் பண்ணியோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 300 கொரியரை வந்து இங்க இருந்து டிஸ்பாஸ் பண்றோம். ஸோ 1500 காம்போவும் அதுல போகுது, 1000 காம்போவும் போகுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியோட கொரியரை வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்றோம். சனிக்கிழமை 10ஆம் தேதி ஓட வந்து இந்த பொங்கல் காம்போ க்ளோஸ் பண்றோம். ஏன்னா அப்பதான் வந்து என்னால உங்களுக்கு பொங்கலுக்குள்ள கொடுக்க முடியும். ஆனா நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு மேல ஆனா பரவாயில்லையா அப்படிங்கிட்டே பயங்கர ரெஸ்பான்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவைலபிலிட்டியில தான் இருக்கும். ஆனா பொங்கல் கழிச்சுதான் நாங்க உங்களுக்கு டிஸ்பேச்சே பண்ணுவோம். சோ அதுக்கு ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு மட்டும் வந்து போட்டுக்கோங்க. புதுசா போடுறவங்களுக்கு நான் 2-3 அப்டேட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ 1000 ரூபாய் காம்போ போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்ல போய் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பாருங்க, இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு. சோ அது ஓகேனா மட்டும் போடுங்க. சாரி வேணுமா பாட் வேணுமா அப்படின்றது நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும். சோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து போட்டுக்கலாம். இருக்கக்கூடியதுல வந்து என்னென்ன பேரு என்ன அப்படின்றதுதான் எழுதியிருக்கும். ஸ்டிக்கர் எதுக்குமே ஒட்டியிருக்க மாட்டோம், காம்போக்கு மட்டும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பழைய ஆளுங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டிக்கர் ஒட்டுற காசுக்கு நான் உங்களுக்கு வந்து நான் என்னோட சொந்தங்களுக்கு இன்னும் 2-3 பொருளை வந்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வச்சேன். எல்லா பொருளுமே ஃப்ரெஷ்ஷா பண்ணதுதான். நீங்க என்னைக்கு உங்க கை கிடைக்குதோ அதுல வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வேக வேகமா போடணுன்ற அவசரத்துல நாங்க வேக வேகமா போட்டுட்டோமே தவிர உள்ள வந்து எக்ஸ்பிரி டேட் மட்டும் எழுதல. அதை கொஞ்சம் வந்து மனசுல வச்சுட்டு ஓபன் பண்ணுங்க. வேணும்ன்றவங்க மட்டும் திருப்பி சொல்றேன், வேணும்ன்றவங்க மட்டும் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்க முடியும். இன்னொன்னு, ஓபன் பண்ணும்போது தயவு செய்து ஓபன் வீடியோ நீங்க எடுத்துருங்க. எத்தனை பொருள் இருக்கா அப்படின்றது உங்களுக்கும் தெரியணும், எங்களுக்கும் தெரியணும். நம்ம டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 10ஆம் தேதியோட க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா ஆர்டர் எடுப்போம். 10ஆம் தேதிக்கு மேல போடுறவங்க எல்லாருக்குமே ஆஃப்டர் பொங்கல் தான் டிஸ்பேச் பண்ணுவோம். திருப்பியும் அழுத்தமா சொல்றேன், நீங்க வந்து கடையில இருந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னா வந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வந்து நீங்க வாங்கிக்க முடியும். அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க வாங்கிக்க முடியும். 14ஆம் தேதியில இருந்து 4 நாள் கடை லீவு, யூனிட்டி லீவு, போனும் எடுக்கவே மாட்டாங்க. சோ எல்லாரும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மெசேஜ் நிறைய ரிப்ளை இருக்கு. சோ அதெல்லாமே பண்ணணும். அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். கடையில வந்து வாங்கிக்கலாம். பொங்கல் காம்போ தவிர எதுனாலும் வாங்கிக்கலாம். 20% ஆஃபர் நீங்க போட்டிருக்கீங்க. கடை வந்து டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. காலையில 9:30ல இருந்து நைட் 8:30 வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க தாராளமா வரலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 5 மணியோட நாங்க க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும். மத்த நேரம்லாம் ஆஃப் டே தான் இருக்கும். பாக்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க. 1.5 பாக்ஸ் வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா வந்து நிறைய ரெஸ்பான்ஸ். சோ அதனால எங்களால வந்து பாக்ஸ் வந்து நான் குறிப்பிட்ட அளவு தான் வச்சிருந்தேன். நீங்க இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு தெரியல எனக்கு. சோ அதனால திருப்பி செஞ்சு வாங்குறதுக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுவுமே நாங்க சனிக்கிழமை டிஸ்பாச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். உங்களுக்கு முன்னாடியே அந்த 1.5 பாக்ஸ் வந்துடும். அதுக்கு நான் சாரி கேட்கிறேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மத்தபடி ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பர்ல வந்து நீங்க வந்து போன் பண்ணி கேட்டுக்க முடியும். கஸ்டமர் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலைல 10 மணில இருந்து 6 மணி. அதையே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து நிறைய டீடைல் சொல்லியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ட்ரைனிங் டீடைலும் வந்து லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச்.